எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் தற்போது கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறப்பு விழா காணப்பட்டு முதல் கட்டமாக எஸ்இடிசி பஸ்கள் தற்போது முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. படிப்படியாக அந்த பேருந்து நிலையத்திற்கு கோயம்பேடிலிருந்து டிஎன்சிசிஎஸ் போன்ற ஆம்னி பேருந்துகள் போன்ற பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் வெளி மாநிலங்களுக்கு பெங்களூர் போன்ற மாநிலங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக முழுமையாக நம்முடைய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்குவதற்குண்டான முடிவினை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பதற்கும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவதற்கும் ஸ்கைவாக் நடை மேம்பாலம் கொண்டு வருவதற்கும் அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையில் பாதசாரிகளை சாலையை கடப்பதற்குண்டான மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் அதேபோல் கிளாம்பாக்கத்தில் காலநிலை பூங்கா ஒரு 17 ஏக்கரில் உருவாக்குகின்ற பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தற்போது நிலவரப்படி இன்னும் ஓராண்டுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தேவைப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவைப்படுகிறது. முழுமையாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் இயக்குகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு அந்த இடத்தை மக்கள் கருத்து கேட்டு மக்கள் கருத்துக்கேற்ப மக்கள் பயன்பாட்டிற்கு எப்படி உகந்ததாக இருக்குமோ, மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுமோ அதை அறிந்து அதன் பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கொண்டு சென்று இறுதி முடிவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். ஆகவே தேவையற்ற சர்ச்சையை இதற்குள் கிளப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.